ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நார்மலாகவே சளி, காய்ச்சல், இருமல் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் பிடிக்காது. ப்ளஸ் அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு கஞ்சி தான். நார்மலாகவே கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, காஃப் அண்ட் கோல்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளு கஞ்சிக்கு ஒரு 150 கிராம் கொள்ளை கடாயில் சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெடித்து ஒரு மாதிரி உப்பி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு நம்ம கஞ்சியில் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாகவே வறுப்பட்டுரும். சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கஞ்சிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டம்ளர் அளவு வரகரிசி வந்து எடுத்திருக்கேன். வரகரிசி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வறுத்தெடுத்த கொள்ளு, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு. நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு எந்தளவு தண்ணி வைப்போமோ அந்தளவு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க கொள்ளையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். அப்படி அளவு தெரியல அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 10லேருந்து 15 டம்ளர் தண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. வறுத்தெடுத்த கொள்ளையும் பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கொள்ளு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இது கூடவே நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புழுங்கல் அரிசியை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வரகரிசி வந்து கொஞ்சம் லேட்டாக, அதாவது புழுங்கல் அரிசி வந்து ஒரு 50 to 70% வெந்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வரகு வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் நல்லா பாதியில் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சிக்கு வந்து பருப்பு துவையல் வந்து செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ அந்த பருப்பு துவையல் வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை கொஞ்சமாக, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதை எல்லாத்தையும் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்த உடனே ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 50% நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து வரகரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுட்டேன். நம்மளுக்கு வந்து கொள்ளு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு கஞ்சிக்கு வந்து பருப்பு துவையல் வந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு டைம் நம்ம வந்து இதை வச்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ப்ளஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.